சுத்தமாக தல நீரைகணி அப்பும் மூடவள் ஒரு கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைவார் அற்பகமனவினை கடிதேகும் அகுமதியமும் மகன் மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா துயரது கொடு சுத்திரமணி புனமதனிடையே மமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே தீத்தனையாள் கந்தா கதிமேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பின் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி கூலி வழி திருவாதூரர் திருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்மாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாசமணி பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமியம்மாளுடன் ஆகிய சகஸ்திரீங்கேஸ்வர பெருமாளுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோத்திரத்தில் சொர்க்க நரக சேடவியல் பகுதி 2 பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டுகிறார். நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று சித்திகள் 8 தன் சிவமாக்கிய சுத்தியும் என் சித்தி தூய்மையும் யோகத்து சத்தியும் மந்திர சாதக போதமும் பத்தியும் நாதன் அருளில் பயிலுமே என்று அற்புதமாக திருமல தேவனார் கூறுகின்றார். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், குருநாதருடைய அருளினால்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, என் வகை சித்திகள் அனிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசித்துவம் வசித்துவம் என்கின்ற 8 வகை சித்திகள் இருக்கு. நம்ம உடம்ப லேசாக்கனா ஆயிக்கலாம், உடம்ப பருமனா ஆக்கனாலும் ஆயிக்கலாம், திடீர்னு காற்றா அப்படி மாறி போனா போகலாம், கண்ணுக்கே தெரியாம இருக்கிறனாலும் இருக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம். இதுதான் 8 வகை சித்திகள்ல வரும். அருணைநாதர் அந்த 8 வகை சித்தியில முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம் செஞ்சதாக நமக்கு வரலாறு. விராலிமலைக்கு போனோம்ல, அங்க சுவாமி 8 அட்டமா சித்தியை அவருக்கு அறிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரு தன் உடம்புல இருந்து கிளி உடம்புக்கு மாறினார் அருணைநாதர். அப்படி கிளி உருவம் மாறி மேல போய் தேவலோகத்துல போய் அந்த பாரிஜாத மலரை எடுத்து வந்தாரு. வரகுனியும் சம்பந்தாண்டா என்ன பண்ணிட்டான், இவர் உடலை எரித்து விட்டான். ரொம்ப பகை அவருக்கு. எப்பயுமே யாருக்குனாலும் பாருங்க பகை இருக்கும். ரொம்ப நல்லவங்களா இருந்தா அவங்களுக்கு பகை இருக்கும். அன்னைக்கு ரொம்ப நல்லவராக இருந்தாரா, அவருக்கு ஒரு பகை சம்பந்தாண்டா. இப்ப நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பகை இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நகத்தை கடிச்சாங்க, நல்லா படிக்கிறானே நல்லா படிக்கிறானு நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவருக்கு ஒரு எதிரி இருப்பாங்க. அடுத்த இதுல மட்டும் சாமி அவ எப்படியாவது ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சுவாங்க, வேண்டுவாங்க. இல்லைன்னா மார்க் கம்மியாயிடணும். ஒண்ணு ஃபெயில் ஆயிடணும், இல்லைன்னா மார்க் கம்மியாயிடணும். அந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 8 வகை சித்திகளை முருகப்பெருமானே அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு. யாருக்கு? அருணைநாத பெருமான். அவர் அப்படி கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு அந்த வித்தையெல்லாம் முருகப்பெருமான்கிட்ட கேட்டதுனால அந்த மந்திரத்தை சொல்லி கூடு விட்டு கூடு பாய்ந்தார். அவர் அந்த உடம்பு எரிச்சதுக்கு அப்புறம் கிளியாக மாறியே சுவாமி திருவடியை அடைந்தார் அருணைநாத பெருமான். மேலையும் இல்லை கீழையும் இல்லை அந்தரத்துல. அதே மாதிரி வாரியசாமியில் எப்படி தெரியுமா, கரெக்டா மேலையும் இல்லை கீழையும் இல்லை, கரெக்டா பிளைட்ல அவருடைய உடம்பு உயிர் பிரிஞ்சது. நமது வாரியசாமிகளுக்கு கரெக்டா திருத்தணி மலைக்கு மேல, கரெக்டா திருத்தணி மலைக்கு மேல போய்கிட்டு இருக்கையில கரெக்டா உயிர் கரெக்டா திருத்தணி முருகப்பெருமான் மேலதான் அவர் உயிர் பிரிஞ்சது. அதை தாண்டி கூட போகல அப்படின்னு பாட்டிட்டாங்க போயிட்ட. இப்படி அட்டமா சித்தி ரொம்ப முக்கியமானது. அந்த அட்டமா சித்தி பெற்றுக்கொண்டு கிளியாக மாறி பாடிய பாடல் தான் கந்தர் அனுபூதி.
பாடிருக்கீங்களா? ஏதோ பாடின மாதிரி தான் ஸோ யாவும் அப்படியா? நீங்க பாடுறீங்களா? சரி சரி. ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா புகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையும் எல்லாம் அறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே என்று அந்த பாட்டுல யாரு பாடுறான்னு சொல்றாரு. எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. அப்ப இந்த பாட்டை யார் சொல்றா? முருகப்பெருமான் தான் உள்ள இருந்து சொல்றாராம். அருணைநாத பெருமானுக்கு உள்ள இருந்து யாரு சொல்றா? முருகப்பெருமானே சொல்றாரு. முருகப்பெருமான் யாரு? சிவபெருமானே. மறந்துடக்கூடாது, இது அவரோட பிள்ளை தானங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவபெருமானுடைய குழந்தை பருவம் தான் முருகன். நீ இன்னைக்கு புதுசு வந்திருக்கீங்களா? சரிதானே? அப்படி அட்டமா சித்தி அனிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசித்துவம் வசித்துவம் எதையுமே தன்வசப்படுத்திக் கொள்வது வசித்துவம். எதனாலும் இப்போ ஒருத்தரை தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னா அந்த அட்டமா சித்தி இருந்தா இழுத்துடலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த அட்டமா சித்தியில, என்னென்னமோ செய்யலாம் காரியங்கள். ஆனா அருளாளர்கள்லாம் அட்டமா சித்தியை பெற்றுக்கொண்டு நல்வழியில் அதை செலவிட்டார்கள். அசுரர்கள் அதை தவறாக பயன்படுத்திய காரணத்தினால் அவர்கள் அழிந்தார்கள். இப்ப சூரபத்மன்ல தவறாக பயன்படுத்தினா அதனால ராவணன் போன்ற அசுரர்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்திய காரணத்தினால் அவர்கள் அழிந்தார். இல்லைன்னா அவங்களை அழிக்க முடியாது. எந்த இடத்துல சிவபூஜை பண்றவங்க தான் சில தவறுகள்னால அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அழிந்து விடுவாங்க. இல்லைன்னா அழிக்க முடியாது. அவ்வளவுதான் சார். அப்படி அட்டமா சித்தியும் சிவமாக்கிய சுத்தியும் என் சித்தி தூய்மையும், அதாவது மன தூய்மை அடைவது, பக்குவம் அடைவது. நான் கொடுங்க சார். பக்குவம் அடைவது, மன தூய்மை. காலையில கூட உங்ககிட்ட சொன்னேன், தூய்மை எங்க இருக்கோ அங்க சிவபெருமான் வருவாருன்னு சொன்னேன். ஏன்னா அவர் சுத்த பொருள். சிவபெருமான் சுத்தமான பொருள். சுத்தமான இடத்துல தானே வருவாரு. இப்ப நம்ம மனம் சுத்தமா இருந்ததுன்னா நம்ம கிட்ட வருவாரு. மனம் சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த நேரம் வஞ்சக எண்ணமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவங்க இப்படி முன்னேறிட்டாங்களே அப்படின்னு நினைச்சோம்னா சாமி நம்ம கிட்ட வந்து உட்காருவாரா? அப்ப நம்ம மனம் தூய்மையாடு. காலையோட ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பெரியவர் வராரு, அவருக்கு ஒரு சேர் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல பள்ளி எச்சமோ இல்ல காக்கை எச்சமோ பட்டுருச்சு. அவர் அதுல உட்கார வைப்பீங்களா? என்ன செய்வீங்க? உடனே புது சேர் ஒன்று அப்படின்னு சொல்லி எடுத்து அதுல உட்கார வைப்பீங்களா? இல்ல தனியா கிளீன் பண்ணுவீங்க, சுத்தப்படுத்தி வச்சுவீங்க, சுத்தப்படுத்தி தான் உட்கார வைப்பீங்க. அதே போல நம்ம மனதையும் சுத்தப்படுத்த வேண்டும். எந்த நேரம் சிவ சிந்தனையாக இருந்தோம் என்றால் சிவபெருமான் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர். நம்ம நினைச்சோம்னா நம்ம கிட்ட கோயிலா வந்துடுவாரு. அனைத்தெலும்புமாம் அம்பல கூத்தனை திணைத்தெழுதும் மறந்து உய்வனம். திணைத்தது கூட சுவாமியை நம்ம மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த என் சித்தியும் மன தூய்மையும், அந்த தூய்மை எப்படி இருக்கணும்? அந்த சித்தி வந்துருச்சுன்னா மன தூய்மை ஆயிரும். தூய்மை வந்துருச்சுன்னா பக்குவம் வந்துடும். பக்குவம்ங்கிறது என்னது? ஏற்கனவே நம்ம சொன்னது போல உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணரும் உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். உள்ளவாறே உணர்தல் அப்படின்னு சொல்ற கருத்தை நீங்க உள்ளவாறே அப்படி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பக்குவம் வராது. சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா பாயிண்டா புரிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படி அட்டமா சித்தியும் மன தூய்மையும் அதனால் ஏற்படக்கூடிய பக்குவமும் சுத்தியும், என்ன சுத்தி? மன ஆத்ம சுத்தி. ஆத்மா சுத்தி அடைகிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, சிவ பூஜையில வந்து சுத்தி அடைகிறதுக்கு தன்னை சிவம் பாவனை செய்து ஆன்மாவை சுத்திப்படுத்தி சிவம் பாவனை செய்து சிவ பூஜை செய்யறது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? சிவ தரிசனம் கிடைக்கும். ஆன்மா சுத்தி அடைஞ்சாதான் சிவ தரிசனம் கிடைக்கும். சிவ சுத்திலாம் ஒண்ணு கிடையாது, ஆன்மாவுக்கு தான் சுத்தி, சிவத்துக்கு சுத்தி கிடையாது. சிவத்துக்கு சிவ தரிசனம். சாமியை நம்ம அப்பதான் உள்ள பார்க்க முடியும். ஆன்மா சுத்தமா இருந்தா தான் சிவத்தை இல்லைன்னா பார்க்க முடியும். அப்படி மந்திர சாதக போதகம், மந்திரத்துல அப்படியே ஊறுறது, இதெல்லாம் குருவின் அருளால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர. புரியுதா உங்களுக்கு? 8 அட்டமா சித்திகளும் இப்ப குருவை வந்து தானே முருகப்பெருமான் உபதேசம் பண்ணாரு. யாருக்கு? அருணைநாதருக்கு. அட்டமா சித்தி அருளார்ல. அப்படி அது மன தூய்மை என்ன, யோகத்து மன தூய்மையும் யோகத்து யோக நெறியில நிற்பது,
மனதை வந்து தூய்மையாக்கி யோகத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறது. அதுக்கப்புறம் மந்திரத்துல அழுந்தி மந்திர சாதகம் செய்வது. மந்திர சாதகம்னு சும்மா வராது, அந்த மந்திரத்துக்குள்ள அழுந்துரும். மந்திரம் என்பது என்ன அப்படின்னா, நினைப்பவரை காப்பது மந்திரம். மந்த் என்பது காப்பது, திறம் என்பது நினைப்பது. நினைப்பவரை காப்பது மந்திரம்னு அர்த்தம். நீங்க எந்த மந்திரம் சொல்றீங்களோ அந்த அதிதெய்வம் வந்து உங்களை வந்து காப்பாற்றும். இப்ப நம்ம எல்லா பெரும்பாலும் என்ன மந்திரம் சொல்லுவோம்? நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவோம். எல்லாருமே பாடல்ல பாடுறோம், வைக்கிறோம். நமச்சிவாயத்தை சொல்ல சொல்ல அதுக்கு அதிதெய்வம் யாரு? சாமி சிவபெருமானே வந்து நமக்கு அருள் செய்யலாம். ஒவ்வொரு மந்திரம் இருக்கு, அந்த 7 கோடி மந்திரங்கள் இருக்கு, 7 கோடி வகை மந்திரங்கள் இருக்கு. அத்தனை மந்திரத்துக்கு அதுக்கு ஒரு அதிதெய்வம் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பாம்பு ஒருத்தனை தீண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த கருட பாவனை பண்ணுவாங்க. அதுக்குரிய மந்திரத்தை சொன்னா அந்த விஷம் வந்து நீங்கிடும். இப்படி மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. இப்ப மாந்திரவாதிகள்லாம் மந்திரம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுல அந்த மந்திரம் சொன்னா அது படிக்கும். ஏன்னா மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நினைப்பவரை காப்பது மந்திரம். நாம எந்த மந்திரம் சொல்லணும்? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அதுதான் நம்ம எல்லா இதுவும். ஞானம் வேணுமா? நமச்சிவாயத்தை சொல்லுங்க. கல்வி வேணுமா? நமச்சிவாயத்தை சொல்லுங்க. அட்டமா சித்தி வேணுமா? நமச்சிவாயத்தை சொல்லுங்க. எனக்கு எல்லா விதமான பேர்களும் 16 வகை பேர்கள் வேணுமா? நமச்சிவாயத்தை சொல்லுங்க. நம்ம நாமம் நமச்சிவாயவே, வரதன் நாமம் நமச்சிவாய. எத்தனை சொல்றாரு பாருங்க. நம்புவார், அதையும் சொல்ற போது நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் வளர் வாருமது ஒப்பது செம்பொடார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பர் நாமம் நம்ம இப்ப வந்தீங்களா? சரி சரி, எப்பயும் வந்து சிவா அப்படி வைக்கிறேன். இன்னைக்கு அமைதியா உட்காந்து அதனாலதான் விட்டேன், இல்லைன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. சரி, அப்ப நம்பி சொல்லணும். மந்திரத்தை எப்படி சொல்லணும்? நம்புவார் அவர் நாவில் நவிற்றினார் வம்பு நாள் வளர் அறுபது. அப்படி நம்பி சொல்லணும் மந்திரத்தை. சிலர் வந்து நீ ஏதோ சொல்றாங்க, ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாங்க, கோயிலுக்கு போனேன் மந்திரம் சொன்னாங்க, சொல்லித்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லக்கூடாது. மந்திரத்தை உறுதியோடு நம்பிக்கையோடு சொல்லணும். அப்படின்னாதான் அதுக்குரிய அதிதெய்வம் வந்து நம்பி காப்பாது. அப்படி இந்த மந்திர சாதகம் இந்த உயிரானது எந்த நேரமும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். மந்திரத்தை சும்மா இதை கூட அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கோயிலில் போனால் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ருத்ராட்ச மாலையை வச்சு மேல் நோக்கி உருட்டுனா அதுக்கு என்ன பேரு? முக்தி காண்மிகள். கீழ் நோக்கி உருட்டுனா போக காண்மிகள். உங்களுக்கு போக வேணுமா முக்தி வேணுமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பெரும்பாலும் நீங்க முக்தி வேணுமா இல்லை உங்களுக்கு போக வேணுமா, இல்லை நிறைய பிறவி எடுக்கணுமா, இது போதுமா, இது போதும், என்னால இதுவே தாக்க முடியல. வயசு பையன்களுக்கு எப்படின்னா நமக்கு சொல்லவே வேண்டாம். அவர் யாரும் சொல்லிட்டாரு, நாங்க எங்களால சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அப்படி மந்திர சாதக போதம் இந்த உயிரானது செய்ய வேண்டும். அதுல சாதனை பண்ணணும். மந்திரம் ஜெபிச்சு சாதனை பண்ணணும். இந்த சிவஞான போதத்துல முதல்ல வந்து பிரமாணியல், பதி பசு பாசம். பதி என்பது கடவுள், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகள். இந்த உலகம் இதெல்லாம் ஜடப்பொருள் எத்தனையும் பாசம் பேரு. இந்த இந்த உலகத்துல நீ எந்த பொருள் எடுத்தாலும் இந்த 3 பொருட்களை அடைக்கலாம். நீ ஏதாவது பொருள் சொல்லுங்க, இந்த 3 பொருட்களை அடைகிறோம். பதி பசு பாசம். ஏதாவது பொருள் சொல்லுங்க இந்த உலகத்துல. மரம் வந்து உயிர்கள், உயிர் வந்து பசுல அடைகிறோம். வேற மேச செடி, செடி உயிர் தானே, அது பசுல அடங்கிரும். ஜலப்பொருள் மேஜை இதெல்லாம் வந்து பாசத்துல அடங்கிரும். நீ எந்த பொருளை சொன்னாலும் சரி இந்த 3க்குள்ள அடைக்கிறோம். பதி பசு பாசம். அப்படி இது வந்து என்ன செய்யணும்னா முதல் வந்து பிரமாணியல், அப்புறம் இலக்கணையல். அந்த பதி பசு பாசத்துக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு சொல்றது அடுத்த 3 சூத்திரம். அதுக்கடுத்து சாதனையல். இந்த உயிர் என்ன சாதனை செய்யணும், என்ன சாதனை செஞ்சா கடைசி 3 இது வந்து பயணியல். முதல் 3 மொத்தம் 12 சூத்திரம். முதல் 3 சூத்திரம் பிரமாணியல், அடுத்த 3 சூத்திரம் இலக்கணையல், அதுக்கடுத்த 3 சூத்திரம் சாதனையல், கடைசி இருக்கக்கூடிய 3 சூத்திரம் பயணியல். இந்த உயிர் என்ன அடையணும், எந்த ஒரு இது செஞ்சாலும் கடைசி முடிவு பயன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்?
கிடைக்கும். அதாவது செஞ்சாதானே கிடைக்கும், இல்ல கிடைக்காதுல்ல. அதான் ஏதாவது ஒண்ணு செய்யணும், சாதனை செஞ்சாதான் கிடைக்கும். விட்டு வேணும்னா படி செஞ்சாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். சாதனை பண்ணணும், போய் வேலை செய்யணும், இறங்கி வேலை செஞ்சாதான். அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேர் நோட் பண்ணுவாங்க, இப்போ ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு சூப்பர்வைசர் வந்துகிட்டே இருப்பார், சூப்பர்வைசர் வருவார் வந்து நோட் பண்ணுவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கூட்டி கொடுப்பாங்க திரும்ப அவங்களுக்கு அப்படின்னு. வாங்க சார் அப்படின்னு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். 12 முடிச்சுட்டு சம்பளத்துக்கு 700 சம்பளம் மாதம். அப்போ மாதம் 700 மில்லுக்கு வேலைக்கு. அப்போ அடின்னு வந்து எப்படின்னா கொஞ்சம் டிவி கொடுத்தேன், நான் ஒழுங்கா வேலை பார்க்கல, ஒத்துக்கிறேன். என் கூட என்னுடைய நண்பர் வந்து அவன் நல்ல பயங்கரமாக வேலை வைப்பான். அது சரி யாரு பார்க்க போறா அப்படின்னு அசால்ட்டா இருந்தேன். ஆனா அதை சூப்பர்வைசர் நோட் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லி இன்கிரிமெண்ட் கூடும்போது அவனுக்கு ரொம்ப கூட்டிட்டாங்க. எனக்கு வெறும் 100 ரூபா தான் கூட்டினாங்க, 800 ரூபா. அவனுக்கு 1200 கூட்டினாங்க. எனக்கு தூக்கி வாங்கி போட்டுருச்சு. எங்க வீட்டுல எனக்கு அடிலாம் அடியா, நீ என்னடா செஞ்ச, அது 1200, நீ வெறும் 800ல இருக்க. நீங்க எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட அடி, இவனா என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் போய் கேட்டா, சூப்பர்வைசர் வாட்ச் பண்ணும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்ன செஞ்சீங்க, சும்மா யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். அதுதானே பேசக்கூடாது, இங்க வந்து வேலை பார்க்குறோம், இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்ன, அதனாலதான் உங்களுக்கு கூட்டம் தான் அப்படின்னாங்களா. எதுவுமே சாதனை செய்யணும், சாதனை செய்யாம பயணியில அடைய முடியாது. மந்திர சாதனத்துக்கு அடுத்து பக்தி, அதாவது இறை அன்பு. இறை அன்பு இது அத்தனையும் நாதன் அருளில் பயிலுவே. குருநாதருடைய இதுலதான் எல்லாமே நமக்கு பயில்றதுல திரும்ப திரும்ப செய்யுது. குருநாதர்கிட்ட அப்பப்ப குருவை வணங்கிக்கிட்டே இருக்கணும், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அதை பத்திலாம் நிறைய வரப்போகுது. அப்போ இது என்னென்னதெல்லாம், சித்திகள் 8ம் தன் சிவமாக்கிய சுத்தியும் என் சித்தி தூய்மையும் யோகத்து சக்தியும் மந்திர சாதக போதமும் பக்தியும் நாதன் அருளில் பயிலுவே. குருநாதருடைய செயல்ல தான் எல்லாமே நடக்கும். குருவை வந்து சிவமாக பார்த்தல், குருவை சிவமாக பார்த்தா நமக்கு எல்லா விதமான சித்திகளும் நமக்கு கிடைக்கும். குருவை சிவமாக பார்த்ததுனாலதான் அவர் முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம் பண்ணார். யாருக்கு, மாணிக்கவாசகர் போன்றவர்களுக்கெல்லாம் குருவா சாமியே வந்துடுறாரு. இப்ப நமக்கு சாமியை வரலன்னு நினைக்க கூடாது. இப்ப நமக்கு தீட்சை கொடுத்த குருநாதர் சிவமா பார்க்கணும். அவங்க மானுட சட்டை தான் இங்க வந்து சாமி அவர்கள் உள்ளத்து அவங்களுடைய உடம்புக்குள் புகுந்து நமக்கு அந்த குரு உபதேசம் செய்வார்கள். நாம சாதாரண மனிதராக குரு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவர் எப்படி பார்க்கணும், சிவமாகவே பார்க்க வேண்டும். சரி, அப்படின்னு இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றாரு. யாரு, நமது திருமூல தேவன் ஐயனார். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். ஆசிரியர் ஏவலை செய்ய பெற்றோம் என்று மனத்துடன் செய்யாத பொல்லாதவர்கள். ஆசிரியர் வந்து ஒரு செயலை செய்ய சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். செய்ய சொல்லும் போது அதை நல்ல மனதோடு செய்யாதவர்கள் என்ன தண்டனைக்குள்ளாருவாங்கன்னா, ஆசிரியர் இதிகாசம் முதலிய புராணங்களை சொல்லி காட்டி புத்தி சொல்லினும் கேளாத மனக்கோணலுடையவராக பிறப்பார். அடுத்த பிறவில சரியான மக்கா வந்து பிறப்பாங்க. ஆசிரியரை ஆசிரியர் வந்து ஒரு வேலை செய்ய சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மன கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா மறுபடியில மக்கா வந்து பிறப்பாங்க. இது அவங்களுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஆசிரியர் எது சொன்னாலும் சரின்னு கேட்கணும், சரின்னு கேட்கணும், நல்ல முறையில செய்யணும். எது சொன்னாலும் சரின்னு கேட்கணும், மனநிறைவோடு செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது, மன வருத்தப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இப்ப வீட்டுல எல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகிட்ட தானே, அந்த கத்திரியை எடுத்துட்டு வா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, என்னை ஒரே நீங்க என்னைய வேலை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் என்னைய மட்டும் வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க போய் எடுக்க கூடாதா, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து எடுத்து சொல்றாங்க. அதுக்கு ஒரு பதில் இப்படிதான் வரும். ஒவ்வொரு வீட்லயும் அப்படிதான் நடக்கு. சிவா நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க சொல்லல, எங்க வீட்டுல பூரா இதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதுல ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வீட்டு சொன்னோம்னா அண்ணன் சொல்லுங்க, அண்ணன் சொன்னா என் தம்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு 2 பேரும் கேட்டேன். இப்படிதான் இருக்கும்.
ஆனா ஆசிரியர் வந்து சொன்னா எல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். இல்லைன்னா அடிப்பாரு அப்படின்னு சொல்லி வேகமா உடனே அந்த வேலையை செய்வாங்க, பயத்தோடு செய்வாங்க. இப்ப வந்து ஆசிரியரை எதிர்த்துறாங்க அப்படிங்கிறாங்க. சே, அப்படி மனக்கோணலை உடையவராக பிறப்பார்கள். அவர் ஏவலை செய்யும் மாணாக்கரை கழிந்தவன் ஒந்தியாய் பிறப்பான். மாணாக்கரை கழித்தவன் ஒந்தியாய் பிறப்பான். ஆசிரியரும் பிராமணரும் கோபித்த போது தானும் அவரை கோபித்ததனால் அவன் மண்டை வியாதியாக அடிக்கடி தலைவலியோட பிறப்பான். அவங்க பூராவே எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைவலிங்காங்கல்ல, இது பூரா ஆசிரியர் இகழ்வை பேசுனதுனாலையும் அவங்க சொல்ற ஏவல் சொல்றதை கேட்காததுனாலையும் அந்த விளைவு. அதனாலதான் அவங்களுக்கு பூராமே பிறக்கும் போதே சாதத்தை கொண்டு போய் காமிப்பாங்க, இன்னைக்கு என்னன்னு பாருங்க. இவனுக்கு எந்த நேரமும் தலைவலி வருமே கரெக்டா அப்படிவாங்க. எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? இதுதான் காரணம், தலைவலி வர்றது பிறகு இதுதான் காரணம். பிராமணனை கொன்றவன் சுயரோகம் என்னும் வியாதியை அடைவான். பிராமணனை கொன்றவங்க சுயரோக வியாதினா அது கொடிய வியாதி. அந்த மாதிரி வியாதி உடையவராக வந்து பிறப்பார்கள். வாங்க சார், கிட்டத்தட்ட ஹோமோஸ்டேஜின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து பிறப்பார்கள். யாரு? வாங்க சார், வாங்க வாங்க. மதுபானம் பண்ணினவன் சொத்தை பல்லை உடையவராக பிறப்பார். மதுபானம் யாரும் மதம் வந்துறாங்களோ மறுபடியும் எதை பிறப்பாங்க? சொத்த பல்லோட வந்து பிறப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பிறகு உண்டா அப்படின்னா கன்ஃபார்ம் யாராதான் சரி பக்குவம் வரைக்கும் பிறகு வந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இதை நீங்க கேட்கும் போது நம்ம இந்த தவறுலாம் செஞ்சிருக்கோமா, அப்ப நமக்கு இந்த பிறவி வருமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆனா அதை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு திருமுறைகள் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். திருமுறைகள் பாடுனா நம்ம அதுல இருந்து தப்பிக்கலாம். அப்ப ஆனா இப்பதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அந்த இந்த வழிபாட்டு இல்லாதவங்களுக்கு இதான் நிலைமை. வழிபாடு இல்லாதவங்களுக்குன்னா இந்த பிறவி எடுத்தாகணும் அவங்க. ஏன்னா நூல்கள் சொல்லுது நமக்கு. சிவதர்மத்தில் யார் சொல்றா? முருகப்பெருமான் அகத்திய மௌனியருக்கு சொல்றாரு இந்த நூலை. சொத்த பொருளோட வந்து பிறப்பான். பொன்னை திருடினவன் பலகாலம் அறுக்கப்பட்ட சொத்தை நகத்தை உடையவனாக சொத்த நகத்தையோட பிறப்பான. பொண்ணை திருடினவன் நகை திருடினவங்க போகவே மறுபிறவில சொத்த நகத்தோட தான் பிறப்பாங்க. எப்படி பறிச்சானோ அதே போல அந்த நகம் பூரவே சொத்தையா இருக்கும். குருநாதரை மனம் பண்ணினவன் குடாரியாய் கொத்தப்பட்ட குட்ட வியாதியை உடையவனாய் பிறப்பான். குட்ட வியாதினா குஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? குஷ்டம் உடைய யார? குருநாதரை மனநோக்கும்படி பேசுறவங்க. குருநாதர் எப்பயுமே என்ன செய்யக்கூடாது? மனநோக்கும்படி பேசுறவங்க. குருதான் நமக்கு எல்லாமே. குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே, குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். அதுவும் நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பெரு மாணிக்கவாசகர். குருநாதரை தேடி ஓடணுமா, அலையணுமா. இப்ப ரொம்ப தொலைவில் இருந்தாங்கன்னா குருநாதர் வருஷத்துக்கு ஒருக்காவது போய் பார்க்கணும். பக்கத்துல இருந்தாங்கன்னா தினசரி போய் பார்க்கலாம். கொஞ்சம் நடுவில் ரெண்டுக்கு இடைப்பட்ட நடுவில் இருக்கான மாசத்துக்கு ஒருக்காவது போய் என்ன செய்யணும்? குருநாதரை பார்க்கணும். அப்படி யாராவது இருக்காங்களா? அதுதாங்க ரொம்ப சந்தேகம். ஆனா ஐயனுக்கு தெரிஞ்சு ராஜபுரத்தில் பூக்கடை இருக்காங்க. அவங்கள மாசம் வண்டி எடுத்துட்டு போய் குருநாதரை போய் பார்த்து வந்துடுவாங்க. இத்தனைக்கு ஈரோட்டில் இருக்கு. அந்த குருநாதரை போய் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. குருநாதர் மேலே அவ்வளோ பற்று. போட்டிருக்க மோதிரத்தையும் கழட்டி குருநாதர் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி இருப்பாங்க பார்த்துங்க. குருநாதர் மேலே எவ்வளோ பக்தி பார்த்தீங்களா? நம்ம என்னைக்காவது அப்படி இருந்துருக்கோமா? என்னது மோதிரமா? இதை நான் பார்த்து பொத்தி வச்சிருக்கேன். அப்படி குருநாதர் இருந்தாங்க. அப்படின்னு கண்ணால பார்த்தேன். அப்படி கழட்டி குருநாதர் கையில காணிக்கையா கொடுத்துட்டாங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்யறாங்க குருநாதருக்கு. நம்ம அதுல ஒரு பங்காவது செய்வோமான்னு நமக்கு யோசிக்க வேண்டும். ஏன்னா குருவை அவங்க சிவமா பார்க்கறாங்க. அதுதான் உண்மை. இது அவங்களுக்கு நம்ம சாதாரண மனிதராகவே பார்த்துட்டு இருக்க கூடாது. அவங்களை சிவமா பார்க்கணும். மண்ணுலகத்தில் வந்த சிவபெருமான் குருநாதர் அப்படிங்கிற நிலையில நம்ம குருவே சிவம் என கூறினன். அதுவும் குருவும் பொருட்டாட்டவாடி குடி விழுந்தவாறேங்கிற நல்ல குரு அமையல்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். இவரே குருடு போய் இன்னொரு குருடுக்கு போய் பார்த்து சொல்ல முடியுமா? அதே போல நல்ல குருநாதர் அமையலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய நிலைமை குருடும் குருட்டாட்டமாடி ரெண்டு பேரும் குடியில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு.
அந்த அளவுக்கு குருநாதர் அமையணும். ஒருத்தவங்களுக்கு அமையறதை பொறுத்து இருக்கு. எத்தனையோ குருநாதர்லாம் பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர்லாம் நல்ல குரு. யாருக்கு? ராமருக்கு நல்ல குரு அகத்திய மாமுனிவர். உபமன்ய மாமுனிவர் நல்ல குரு. யாருக்கு? விஷ்ணுவுக்கு. கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருக்கு நல்ல குரு யாருன்னா உபமன்ய மாமுனிவர். அவர் என்ன பண்ணாரு? தீட்சை அவர் தான் கொடுத்தாரு. ராமருக்கு தீட்சை கொடுத்தவர் அகத்திய மாமுனிவர் அந்த பிறவில. கிருஷ்ணரா இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? உபமன்ய மாமுனிவர் விண்ணுலகத்துல இருந்து அப்படியே வந்து கைலாயத்துல இருந்து வருவார். வந்து சுவாமி பூஜை, ஏன்னா பூஜை பண்றது வந்து இங்க பூலோகத்துல தான் முடியும், மற்ற இடத்துல பண்ண முடியாது. வந்து ஒரு சிவ பூஜைக்கு கூட தொண்டர்கள்லாம் வருவாங்க, அடியார்கள்லாம் கூட வருவாங்க. வரும்போது எல்லாம் மலர் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னது, இவர் பூஜைக்கு எல்லாம் தயாராகிருவார் உபமன்ய மாமுனி. இவங்க எல்லாம் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு வரலான்னு பார்த்தா ஒரு பூ கூட இருக்காது. இந்த அத்தனை பூவையும் கிருஷ்ணர் பறிச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாரு, சிவ பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் பூஜை முடிச்சது அந்த பூவெல்லாம் எடுத்து ஆத்துல அப்படி போடுவார் நிர்மாலியத்தை. இப்ப பாப்பாரு சாமி எல்லா பூவையும் பறிச்சு அவர் கிருஷ்ணர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னதும், இப்ப அந்த எல்லாம் ஆத்துல போய்கிட்டு இருக்கு அந்த பூ அப்படின்னதும், அந்த ஆத்துல உள்ள பூவெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்க. யாரு? உபமன்ய மாமுனி. உபமன்ய மாமுனி. இவங்க என்ன பண்ணுவாங்க? சீடர்கள்லாம் போய் அந்த நிர்வாலயத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து சாமியிட்ட கொடுப்பாங்க. இவர் அதை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன சாமி அவர் அர்ச்சனை பண்ணதை எப்படி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சீடர்கள்லாம் கேட்கும்போது, எப்பா அவர் வந்து தீட்சை வாங்கவில்லை அப்படின்னாரு. தீட்சை வாங்காதவங்க செஞ்ச செயல் வந்து அதை வந்து நிர்வாலியம் நமக்கு ஆகும் அப்படின்னாரு. தீட்சை எடுக்காம செஞ்சா அது சுவாமிக்கு அது மந்திரம் சொல்லி சாத்தணும், அப்படிதான் போய் சேரும். இது அவங்களுக்கு. அதனாலதான் நீங்க தீட்சை எடுக்காதவங்க பூவை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்தா அவங்க மந்திரம் சொல்லி சாத்துவாங்க. நாமளே போய் நீங்க போட்டீங்கன்னா அது பயனும் இல்லாம போயிடும். இப்ப சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயில்ல பூவை பறிச்சுட்டு போய் ஆளுக்கு இஷ்டத்துக்கு 63 நாள் டக்கு 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 வச்சுட்டு போறாங்கல்ல, போய் சேராது. ஐயர்கிட்ட கொடுத்து அவங்க முறையா மந்திரம் சொல்லி வச்சாதான் போய் சேரும். புரியுது அவங்களுக்கு? அப்ப மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அப்படி கிருஷ்ணரை அர்ச்சனை பண்ணி போட்டது இவர் எடுத்து அர்ச்சனை பண்ணாரா? இப்ப அவர் தீட்சை வாங்கல. அதனாலதான் இவர் வந்து கேட்பாரு. கிருஷ்ணன் வந்து சாமி நான் நிர்மாலியம் பண்ண பூவை நீங்க எடுத்து அர்ச்சனை பண்றீங்களேன்னு அவர்கிட்ட கேட்டதும், இப்ப நீ தீட்சை வாங்கலப்பா அதனால இது நிர்மாலி ஆகும் அப்படின்னதும், அப்ப எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு திருவடியில் விழுந்துட்டாரு. யாரு? கிருஷ்ணன். உடனே மாதவன் முடிவேல் அடி வைத்தவன் யாரு? உபமன்ய மாமுனிவர். அவர் 2 திருவடியை தூக்கி அவர் தலைமையில வச்சாரு. இது சேக்கிலாசாமி சொல்றாரு, அடின்னு சொல்லல. சொன்னது யாரு? மாதவன் முடிவேல் அடி வைத்தவன், அவருடைய திருவடியை வைத்தவன். குருவுக்கு அவ்வளவு சிறப்பு. குருவே சிவம் என கோரினன். அந்த உபமன்ய மாமுனிவர் பாலுக்கு அழுததுக்காக சிவபெருமான் பார்க்கடலே தூக்கி கொடுத்தாரு. அவ்வளவு கருணைமா கடல் சிவபெருமான். சிவபெருமான் சொல்லும் போதே நம்ம உள்ளத்துல அப்படி ஒரு பூரிப்பு ஏற்படணும். உள்ளம் அப்படியே உள்ள மகிழ ஆரம்பிச்சிடணும். வெள்ளந்தான் விரிசடையாய் விளையாய் இன்னொரு பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தான் உருபுணலின் கீழ்மேலாக பதைத்துருவும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தான் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் முருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினையிலே இருக்கே என்று மாணிக்கவாச பெருமான் சொல்வதற்கு இணங்க அப்படியே உடல் வயிற்குச்சரியன் சாமி சிவபெருமான் சொன்னதுமே நம்ம இந்த பேரை கேட்டதுமே நம்ம உடம்புலாம் குடுங்க ஆரம்பிக்கணும், பூரிக்கணும். 10 விதமான அகத்தை இலக்கணம் உள்ள எழணும். அந்த அளவுக்கு சாமியோட நம்ம ஒன்றணும். அந்த பேரை கேட்டதுமே வைத்தியநாதா அப்படின்னு கேட்டா உருகணும், சகஸ்திரீஸ்வரான்னு சொன்னா உருகணும். நமக்கு உருகுதா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. உள்ள உருகுதா? இல்ல சுவா இனிமேதான் ட்ரைனிங் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி இறைநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சாமி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சிவசிந்தனையாக இருந்தோம்னா நமக்கு நினைத்தாலே நமக்கு உள்ள மூறி நம்ம கண்ணுல இருந்து அழுகையா வரும். மாணிக்கவாசகர் பெருமான் அப்படிதான் சொன்னாரு. எத்தனையோ அடியார்கள்லாம் அந்த நாமத்தை கேட்டதுமே உருறாங்களே பெருமானே எனக்கு மட்டும் ஏசாமி கண்ணீரே வரமாட்டேங்குன்னு கேட்டாரு. கண்ணீரே எனக்கு வரமாட்டேங்குது. உன்னை நினைச்சு வழிபாடு பண்றதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் கண்ணு வேணும். உன்னை நினைச்சு உருகிறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா அப்படி கொடுத்துருக்கணும். அவ்வளவு கண்ணு வேணும். கண்ணுல இருந்து நீர் சொரியறதுக்கு அவ்வளவு கண் வேணும். ஆனா ஏன் எனக்கு உருக மாட்டேங்குது பெருமானே அப்படின்னாரு. கல்லாம் கண் இணையும் மரமாம் நான் ரொம்ப தீவினை செஞ்சிருக்கேன் சாமி, அதனால என் உள்ள உருகவே மாட்டேங்க அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். புரியுதா உங்களுக்கு? அப்போ உள்ள உருக எப்போ வரும்? எப்போ சார் வரும்?
இறைவனோடு ஒன்றுபடும் போதுதான் தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் என்னைக்கு நினைக்கிறீர்களோ அன்னைக்கு கண்ணில இருந்து கண்ணீர் அந்த அளவுக்கு உள்ள உருகணும் அப்படின்னு. இந்த இவங்க இருக்காங்கல்ல, பெங்களூர்ல வேலை பார்க்கல அந்த பொண்ணு, நம்ம முத்து முத்து தெரியுமா உங்களுக்கு? யாரு நம்ம போகும்போது வந்தாங்களா, முத்து வந்தாங்கல்ல, காமதி அக்கா ரைட் கரெக்டாக சொல்லிட்டாங்க. காமதியோட அக்கா மகன் அவங்க சாதாரண போய் சாமியை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் தான் சொன்னேன், கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. உண்மையிலே அந்த பாப்பா இப்படி பக்தி செய்வான்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா போச்சு. சாமி பத்தி ஒரு செகண்ட் தான், ஒரு ஒரு சின்ன கதை தான் சொன்னேன், கண்ணீர் உடனே வந்துருச்சு. அப்பதான் நினைச்சேன், சாமி நமக்கு இன்னும் எனக்கு அந்த உறுப்பு வரலையே, வழிபாட்டுக்கு இன்னும் வரல, ஆனா சிவபெருமான் பேரை சொன்னமே அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா அப்ப ஒரு பிறவில எவ்வளவு வழிபாடு செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. காலேஜ் படிக்க அந்த நேரம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு, இப்ப வேலைக்கு போயிடுச்சு. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கையில சொல்றேன், சிவபெருமான் பேரை சொன்னதுமே கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அன்பெல்லாம் நமக்கு எப்ப வரப்போகுது தெரியல. அது சாமிதான் கொடுக்கணும், நம்மளால முடியாது. அவர்தான் நம்மளை உருக வைக்கணும். உருவித்தால் ஆரொருவர் உருகாதார், ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் பார்த்தீங்களா, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதார். அவர் உருக வைக்காம நம்மளால உருக முடியாது, நம்மளால உருக முடியும். அவர் உருக வைக்கணும். போய் நின்னா அந்த இடத்துல கசிந்து உருக யார் வைக்கணும்? சாமி. அதனால மாணிக்கவாசகர் சொன்னாரு, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவே இனி அமையும் குற்றால தவந்துரையும் கூத்தா, உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன்னு. சாமி நான் கசிஞ்சு கசிஞ்சு உருகி உருகி வழிபாடு பண்ணணும்னு. அப்போ சாமி அப்படிதான் இருந்தேன். அப்போ சாமி எந்த நேரமும் சிவருமானுடைய அந்த கருணையை எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி கண்ணீர் வந்து அந்த திருநீர் பூசிருப்பாரு பாத்தீங்களா, அந்த திருநீர்லாம் திட்டு திட்டா தெரியுமா, அந்த கண்ணீர்ல நனைஞ்சு நனைஞ்சு. சிந்தை இடையரா அன்பும் திருமேனில் தண்ணில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உளவார படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமில்லா வேடத்தை அரசும் வந்து எதிரணை அப்படிங்கிறாரு சைக்கிளாஸ்டம். அப்படி அந்த அளவுக்கு எல்லாருக்குமே சாமியோடைய கருணையை எண்ணி 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 மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். நாமளும் அந்த நிலைக்கு வரணும். நீங்க சாமியுடைய கருணையை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரல, நீ என்னன்னு காத்து அறுத்துங்க. அந்த அளவுக்கு சாமியுடைய கருணை, அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். சிறு பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படிலாம் நம்ம பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் இந்த உடம்ப கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம இறந்து நித்திய சங்காரம், அதுக்கு பேரு. நம்ம தினசரி உறங்குறோம் பார்த்தீங்களா, சாமி நித்திய சங்காரம் பண்றாரு. தினசரி இறந்து இறந்துதான் நம்ம பிறக்கிறோம், அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு பேர் நித்திய சங்காரம். கடைசி வந்து ஊழி காலத்து சங்காரம். கடைசி ஊழி முதல்வனை பாட்டில் வருது இல்ல, ஊழி முதல்வனை எந்த பதியம் என்ன சார்? திடீர்னு கேட்டா எங்களுக்கு வராது சார், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடையில ரொம்ப நம்ம காலையில படிக்கிறோம்ல. எப்படி எப்படி பாட்டு, கோழி சிலம்ப சிலம்பும் குருகங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ பாலி இதென்ன உறக்கமோ வாய்தரவாய் ஆலியா நண்பனமே எல்லாம் அறியாமோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனே பாடையிலோ. ஏழைன்னா இந்த இடத்துல பெண் அர்த்தம். அம்பாள் இடப்பாக்கத்துல இருக்காங்களா, ஏழை பங்காளன். நாம ஒரு ஏழை. என்ன ஏழைன்னா இறைவனுக்கு நம்ம ஏழை. அதே ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன். ஏன்னா இந்த இடத்துல பெண் அர்த்தம். நம்ம எல்லாரும் சிவபெருமானை தவிர எல்லா உயிர்களுமே பெண்ணு, மறந்துடக்கூடாது. சிவபெருமானை தவிர இன்னைக்கு காலைல ஒருத்தர் போன் போட்டாரு, உங்க சொற்பொழிவை கேட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கேன், கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னாங்க. பண்ணிடுவோம் அப்படின்னு அப்ப இந்த விஷயத்த சொன்னாரு. இப்ப எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்கி, இந்த இது மார்கழி மாசத்துல ஏன் பெண்களை வச்சு பாடுறாங்க, ஏன் ஆண்களை வச்சு பாடக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு.
அப்படின்னு சொன்னேன். அது நல்ல கேள்வி சுவா, உண்மையில அருமையான கேள்வி. அவர் டவுட்டை எப்படி கிளியர் பண்றேன்னா, அடி சாமி திருவருளால, ஐயா நீங்க இந்த பிறவில நீங்க ஆணு, அடுத்த பிறவில பெண்ணாவும் பிறக்கலாம், முற்பிறவியும் பெண்ணா இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த உயிர்களுக்கு வந்து ஆண் பெண் பால் தன்மை கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த பெண்கள் எல்லாம் ஒருத்தரை துயில் எழுப்பி சிவபெருமானை அடைய வேண்டும் என்று, இவன் அடியார்களே கணவனாக கிடைச்சா சிவபெருமானை எளிதாக அடைந்து விடலாம் என்று நம்ம இதுல அடியார்களே கணவனாக கேட்கறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னதும் அப்படியா சுவா, அப்புறம் நமசிவ மந்திரத்தை வச்சு நாய் என்கின்ற வரைபாட்டல் உயிர், மா என்கின்ற ஆணவமலம் உயிர் பெண்ணு, அதாவது நாய் என்கின்ற மறைப்பாற்றல் துரோதான சக்தி பெண்ணு, மா என்கின்ற ஆணவமலம் பெண்ணு, வா என்கின்ற அருள் சக்தி பெண்ணு, யா என்கின்ற இந்த உயிர்களும் பெண்ணு, சி மட்டும்தான் சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆண். இந்த 4 பெண்லையும் யார் நல்ல பெண்ணுனா உமையம்மை தான் நல்ல பெண்ணு. பெண்ணில் நல்லவளோடு பெருந்தவ கொழுந்து அப்படின்னு பாட்டு சொல்றாருல, பெண்ணி நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே வருதா. எல்லா பெண்ணையும் நல்ல பெண் யாரு? நம்ம அம்மா தான், சிவகாமி அம்மா தான் நல்ல பொண்ணு. நம்மெல்லாம் கொஞ்சம் குற்றம் செய்யறவங்க, கொஞ்சம் கேப் விட்டா போதும் இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையான அங்கே போய் உட்காந்துருவோம். உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் என்ன செஞ்சிருவான், சீரியல் பார்க்க உட்காந்துரும். கொஞ்சம் கேப் கிடைச்சா பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்க நல்ல வீட்டை எந்த நேரம் வீட்டுக்குள்ளே கிடக்காங்க வாங்க அப்படின்னு உட்கார வச்சு கதை வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லாம சரி, அதனால குரு வந்து ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த சொல்றாரு, சிவ திரவியங்களை அபகரித்த பொல்லாதவன். அதாவது சிவ திரவியங்க அவங்களுக்கு சாமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த திரவியங்களை நைசா வீட்டுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன உண்டாகும்? பாம்பாக பிறந்து தன்னை அடித்து கொள்ளும் பகையாகிய கருடன் முதலியவற்றிற்கு மானிடருக்கும் பயப்பட்டு காட்டில் கிடந்து தேம்பி திரிவான். அப்படி தெரியணுமா? பாம்பாக பிறந்து பயந்து பயந்து கருடனுக்கு பயந்து பயந்து வாழணுமா? அப்படி சிவ திரவிங்களை என்ன செய்யக்கூடாது, திருடுக பொல்லாது. அடுத்து சொல்றாரு, மானிடருக்கு பயப்பட்டு காட்டில் கிடந்து தேம்பும் அந்நாகத்தை பாயாக கொண்டு துயில் கொள்ளும் மாயனை நிந்தை சொன்ன பாவி ஒந்தியாக பிறந்து உதராக்கி நீ மேலிட்டு அதனாலே நடுக்குவான். ஆம்பளை படுத்திருக்கிறது யாரு? விஷ்ணுவையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சைவ வழிபாட்டுல இருந்தாலும் சிவபெருமான வழிபாடு செஞ்சாலும் மற்ற தெய்வங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, நிந்தனை செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு இதுல இருந்து நல்லா தெரியுது. திருமாலை என்ன செய்யக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது. அவர் அடியார் தானே, முதல் அடியார் தானே, அவர் முதல் சிவனடியார். முதல்ல சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணதே திருமால் தான். அவர் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது. நமக்கு சிவபெருமானை தான் வழிபாடு செய்யணும். மற்ற தெய்வங்களை வணக்கத்துக்குரிய தெய்வம். அதனால அவங்களை எல்லாம் அவங்கெல்லாம் எப்படி தெய்வம் ஆனாங்கன்னா அவங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சுதான் அவங்கெல்லாம் தெய்வம் ஆயிருக்காங்க. அதனால நம்ம அவங்களை என்ன செய்யக்கூடாது, நிந்தனை செய்யக்கூடாது. அதனால திருமண தேவன் என்ன சொன்னாரு, அயனும் மாலும் நமக்கு அந்நியம் இல்லை அப்படின்னாரு. அயனும் மாலும், அயன்னா யாரு? பிரம்மா. மால்னா யாரு? திருமால். நமக்கு அந்நியம் இல்லை அப்படின்னா அவங்க பகை நமக்கு இல்லை, அவங்க ஒதுக்கி வைக்கக்கூடிய ஆளுங்க அவங்க கிடையாது, அவங்க சிவன் அடியார்கள். அதனால அவங்கள நாம என்ன செய்யக்கூடாது. இப்ப தென்பட்டா என்ன செய்யலாம், சிவாய நம்ம அப்படின்னு வணங்கிக்குவோம். சிவன் கோயிலுக்கு தான் போனோம். தென்பட்டா எதுக்கு தென்பட்டா அவங்கள சிவாய நம்ம சொல்லி வணங்கி, கனவிலும் பிற தெய்வம் நினையாதுதான் நம்ம இருக்கணும். ஆனா தென்பட்டா அவங்கள வணங்காம இருந்தாலும் குற்றம் அவங்களுக்கு. அவங்கள சிவாய நம்ம சொல்லி வணங்கி. இப்போ பெரியவங்க எதுக்கு வராங்க, திருநீர் பூசி வராங்க, ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்றப்பல அது மாதிரி மற்ற தெய்வத்தை நம்ம வணங்கி கொள்ள வேண்டும். சரி, மானிடருக்கு பயப்பட்டு இதெல்லாம் பார்த்தோமா. நாயுடன் குற்றத்தையுடைய விரதபங்கனுடன் நீசனுடன் அதற்கேற்ற கர்மத்தை செய்யாதொழிந்த பாவியுடனும் இருதுவானவருடன் ஆசை கொண்டு மகிழ்ச்சியுடன் வார்த்தை சொல்பவனும் நீசனாய் பிறப்பான். யார்ட்டையாவது ஆசை வார்த்தை கட்டி மோசம் பண்றோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீசராக பிறப்பார்கள். நீசரை புரியுது அவங்களுக்கு, கேவலமான பிறவியா பிறப்பாங்க, நீசராக பிறப்பார்கள். ஒருத்தர் ஆசை காட்டி சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசை காட்டி நான் உன்னையே முடிச்சுக்கிறேம்மா அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க ஏமாத்துறவங்கள பிறவில நீசராக. இப்படி சொன்னதுமே ஆளாளுக்கு திங்கி எங்கேயோ போயிடும். இப்படி நம்ம எங்கேயாவது செஞ்சிருக்கோமா அப்படின்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். யாரையும் ஆசைவாதத்தை காட்டி என்ன செய்யக்கூடாது, மோசம் பண்ணா நீசராக மறுபிறையில அவர்கள். ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு இசைந்து பின்னே கொடாதவன், நான் தாரேன்னு சொல்லிட்டு தராம இருந்தா சரி நான் அப்படின்னு நிறைய பேரை பார்த்துருக்கேன்.
எனக்கு அடியனுக்கே சிலைவர் பார்த்தீங்கன்னா தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற ஆளுகள்லாம் உண்டு. அது யாரும் சொல்ல வேண்டாம். அது வந்து இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க, தைரியமாக இருங்க அப்படிம்பாங்க. கடைசி பார்த்தா தரமாட்டாங்க. யாரையும் நம்பிக்கை காட்டி மோசம் பண்ணக்கூடாது. இது அவங்களுக்கு அப்படி செஞ்சால் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு இசைந்து பின்னை கொடாதவன் மாதாவின் கர்ப்பத்தில் நாசமடைவான். கர்ப்பத்திலே அவங்க அழிஞ்சிருவாங்க. இந்த கருவில் அழிகிறவங்க பூராமே, எத்தனையோ பிள்ளைங்கள கருவில் அழியுது பார்த்தீங்களா, அது பூராமே இந்த குற்றம் செஞ்சதுனாலதான். ஒரு பொருளை கொடுக்கன்னு சொல்லி கொடுக்காம இருங்கவங்க பூராமே கருவில் அழிவாங்க. அதான் கருவினீர் அழிவதாயும், கழிந்தினால் அழிவதாயும், பாலனாய் அழிவதாயும், பரிணமித்து அழிவதாயும், தருணனாய் அழிவதாயும், தான் நரைத்து அழிவதாயும், உடம்பே அடிமையானால் உள்ள போதே பார்வையா. எந்த நிலையிலும் இறப்பு வரும். கருவில் இறந்தவங்க கூட இந்த தப்பு செஞ்சவங்க தான் இந்த கருவில் அழிகிறவங்க. கருவின் அழிவதாகவும் கழிந்த கொஞ்சம் வெளியில வந்து விட்டு அழிகிறவங்க. இதெல்லாம் வந்து அடுத்தது சொல்ல போறேன். பெரிதா இருக்கிற வலையினாலும் கன்னிகளினாலும் மிருகம் பச்சி முதலியவைகளை பிடித்து கொன்ற அறிவில்லாதவன். மிருகத்தெல்லாம் கொள்றாங்கல்ல, பச்சில பறவைகள்லாம் கொள்றாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த அறிவில்லாதவர்கள்லாம் கற்பமுற்றி பூமியில் பிறந்த உடனே நாசம். பூமியில பிறந்து வெளியில வந்ததும் இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த விலங்குகளை கொண்டவங்கலாம். அதெல்லாம் என்ன வேதனையோட இறக்கும். ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்ன சின்ன பிள்ளைல நாங்களாம் எல்லாம் இதுக்கு போவோம், அப்படி கால்நடையா அப்படி நடந்து போவோம். அப்போ கூட இருக்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. கல்லை விட்டு கரண்டாண்டி எறிகிறது உயிரோட. அது மண் அது தலை சாயிற வரைக்கும் விட மாட்டாங்க. அது கல்லாலேயே அடிச்சு கொள்வாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். அப்போ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் ஒரு உயிரை கொள்றது பாவம், டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வந்தவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலே அவங்க கூட சேர்றது அப்படின்னு போயிட்டேன் சின்ன பிள்ளையில. இதுக்கெல்லாம் இந்த தண்டனை தான். இப்பயுமே நாங்க அதைதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்பயுமே நாங்க சின்ன பிள்ளைங்க இப்பயும் எரியத்தான் செய்யறாங்க. அது இப்பயும் உண்டா? அடியில் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், இப்பயும் உண்டு. இந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்துட்டா இந்த மாதிரி தவறு செய்ய ஆரம்பிச்சிடறான். அது மாதிரி இந்த நாயா பிறக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னு இருக்கான் போடுங்க. இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும் சார். இந்த கதையை கொஞ்சம் கேட்டாதான் உங்களுக்கு புரியும். இந்த நாயா கொஞ்சம் விட்டா போதும். இது உயிர் அதான் அப்படிதான் செய்யும். இது உயிரோட தன்மை. கொஞ்சம் கேப் விட்டா போதும். அடுத்து ஆளுக்கு அப்புறம் வச்சுவா அப்படின்னு. சரி, ராமர் வந்து ஆட்சி புரியும் போது ஒரு நாய் வந்து வெளியில குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து நீதி கேட்கு, யார்கிட்ட ராமர்கிட்ட நீதி கேட்டு ஒன்று லட்சுமணன் விட்டு போய் அந்த நாயை போய் அழைச்சிட்டு அப்படின்னதும் அந்த நாய் வந்து முறையை சொன்னது. என்ன பிரச்சனைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாயை பார்த்து கேட்டார். ஒரு துறவி என்ன கல்லால் எடுத்து அடித்தார், அதனால நான் முறையிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே அந்த துறவியை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னதும் அந்த துறவி வந்து முன்னாடி வந்துருந்தார். ஏன் அவர் அந்த நாயை ஏன் அடிச்சிங்கன்னு சொன்னதும், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் இதை வந்து எடுத்துட்டு போயிடுச்சு, சாப்பிட்டு போயிடுச்சு, அதனால கல்லை விட்டு எருக்குனேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், இப்போ இந்த நாய்கிட்ட வந்து என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொன்னதும் அந்த நாய் நல்ல தீர்ப்பு கொடுத்துச்சு. ராமா நான் சொல்ற மாதிரி செய்யலாமா அப்படின்னதும் நீயே சொல்லு, அந்த தீர்ப்பு நீயே சொல்லு அப்படின்னு சொன்னதும், மறுபிறவில சிவன் கோயில இவர் தலைவரா பிறக்கணும் அப்படின்னு கேட்டதான். சிவன் கோயில தலைவரா இருக்கணும், மறுபிறவில இந்த பிறவிலே அந்த பதவியை வந்து வகிக்க வைக்கணும் அப்படின்னதும் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையேன்னு தோணும். சிவன் சொத்து புலனாசம் தானே, அதுக்கு அது மட்டும் இல்லாம அந்த தலைவராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதவி வகிக்கும் போதே ஒன்று ஒன்றா அமுக்கணும்னு தோணும். அங்கே இருக்கும்போதே எதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் பார்க்கணும்னு தோணும். அதுக்கு செஞ்ச சாமிக்கிட்ட அங்கே என்ன தண்டனை கிடைக்கும், மறுபிறவில நாயா பிறக்கணும், மறுபடியும் நாயா வந்து பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அங்கே வந்து தலைவராக இருக்கும்படி ராமர்கிட்ட கேட்டேன். புரியுது உங்களுக்கு? இப்ப சாட்டா வந்து நாயா பிறக்கணும், ஏன்னா அந்த பிறவில அவரால் கொடுக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ராமரா இருக்காரு, இப்ப பதவியில தான் இருக்காரு. என்ன இன்னும் அவர் காக்குற பதவியில இருந்து இங்க வந்துட்டாரு, பிறவிக்கு வந்துட்டாரு.
இன்னும் என்ன எத்தனையோ நாராயணர்கள் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. 100 கோடி பிரம்மர்கள் நொந்திரர் எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே ஏறு கங்கை மயில் எண்ணில் ஏந்திரர் ஈர இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்ப அந்த பிறவில ராமரா இருக்காரு. அவர் குற்றத்தை சொல்றாரு. உடனே அந்த பிறவில அவர் சிவன் கோயிலுக்கு தலைவராக போட்டாங்க. அவரு கண்டிப்பா, அதாவது பதவி வந்துருச்சுனாலே எல்லாம் செய்யணும்னு தோணும். அதுதான் ஞானிகள் எல்லாம் பதவி எந்த இது வேண்டாம். மாணிக்கவாசகர் துச்சமா வகிச்சிட்டாரு. மந்திரி பதவி வேண்டான்ட்டாரு. அரசர் அறிவுத்திர பாண்டிய மன்னனே மாணிக்கவாசகர் கொடுத்து இந்த அரச பதவி முழு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஏற்கனவே மந்திரியா இருந்து பட்டது போதும், இந்த அரச பதவி வேறையா, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல துண்டை கட்டிட்டு வெளியில ஓடி வந்துட்டார் மாணிக்கவாசகர். ஏன்னா எப்படி போனார், மந்திரியா போனாரு, சாமி சுத்த சாமியார் ஆகிட்டாரு. யார? மாணிக்கவாசகர். யாரை எப்ப எப்படி மாத்தோம்னு சொல்ல முடியாது. ராஜாவை கீழே கொண்டு வருவாரு, கீழே இருக்கிறால ராஜா வைக்கிறாரு. மூர்த்திநாதர் சாதாரண வெளியில நின்றுகிட்டு இருந்தாரு, அவரை தூக்கி பட்டத்து ராஜா வாக்கிட்டாரு சாமி. இவரு சந்தனம் அரைக்கிறத அந்த அரசர் என்ன பண்ணுவாரு, தடுத்துக்கிட்டே இருப்பாரு. இருக்கிற சந்தனத்தை பூரா வெட்டி சாச்சிருவாரு. சாமிக்கு பணி செய்ய விடாம வைக்கிறாரு. அவர் என்ன செய்வாரு, முழங்கையை தேய்ச்சி கூட சாமிக்கு அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தார். உடனே அவர் கடவுளை சொல்றாரு, சாமி நீ கவலைப்படாதே மூர்த்தி, நாளைக்கு அந்த ராஜா இறந்து விடுவான் அப்படின்னாரு. அந்த ராஜா அந்த ராஜா பதவியில நீ அமருவாய் அப்படின்னாரு. சாமி அப்படின்னு விடிஞ்சதும் அங்க எல்லாரும் போல அப்படி நின்றுக்கு இருந்தாரு. பட்டத்துல யானைகிட்ட அந்த மாலையை கொடுத்து யார ராஜாவாக தேர்ந்தெடுப்போம்னு பார்த்தாங்க. மன்னர் இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுக்கப்புறம் யானை கரெக்டா மாலையை கொண்டு வந்து மூர்த்தி கழுத்துல வந்து போட்டது ராஜா வாக்கிடுவாங்க. ராஜா வாக்குனதும் உடனே அவர் சொல்லுவாரு, என்னை நீ என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பாரு. என்ன ராஜா இப்படி கேட்டீங்க, உங்களுக்கு நல்ல கிரீடம் சுட்டுவோம் அப்படின்னாங்க. கிரீடம் வேண்டாம், எனக்கு ஜடாமுடியே கிரீடம் அப்படின்னாரு. வேற என்ன செய்வீங்க அப்படின்னதும், உங்களுக்கு நல்லா மேக்கப் பண்ணுவோம் அப்படின்னாங்க. எனக்கு திருநீரே மேக்கப் அப்படின்னாரு. புரியுதா? சரி வேற என்ன செய்வீங்க, உங்களுக்கு நல்ல அணிகலன்கள்லாம் நிறைய நகைகள்லாம் சாத்துவோம் அப்படின்னாங்க. எனக்கு ருத்ராஜமே அணிகலன் அப்படின்னாரு. உண்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயகர், இந்த 3 வச்சு உலகாண்ட மூர்த்தி நாயகர். எப்பயுமே எளிமையா இருக்கணும், ரொம்ப டாப்ல இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. எப்பயுமே சிவபெருமானை சிந்திக்கிற ஒரு நிலை கிடைச்சாலும் அதுவே போதும். அது எங்க இருந்தாலும் சிந்திக்கலாம், எளிமையா இருந்தும் சிந்திக்கலாம். உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா, அந்த ஈகோ வந்துடும், நம்ம சாமியை நினைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப பணம் காசு இருந்தாலும் கூட நம்ம எப்பயுமே எளிமையா இருக்கணுங்கிற நினைப்பு மட்டும் நம்ம கிட்ட இருக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த நிலையிலும் கூட நீங்க சாமியை மறக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதுலயும் எளிமையா இருக்கணும். வீட்டுல எந்த அளவுக்கு எளிமையா இருக்கணுமோ எளிமையா இருக்கணும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட எளிமையை மறந்துடக்கூடாது. அதுவும் பணிவு ரொம்ப வேணும். சிவபெருமான கும்பிட்றவங்களுக்கு என்ன வேணும்? பணிவு. வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, செல்வம் வந்த போதிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, செல்வம் உள்ள போதும் தரித்திரமா இருந்தாலும் கூட எதை மறக்கக்கூடாது, இது பணிவு ரொம்ப வேணும். வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ்வரல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே போற்றுவார்கள் தோற்றினாரே அப்படிங்கிறாரு சிவஞான சித்தியார். புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் நல்லா போதா, நல்லா போய்கிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் வந்திருக்கேன், இதுவே பார்க்குறேன் ரிசல்ட் அப்படி. சரி, அப்படி ஏன்னா சாமி நினைச்சாருன்னா எது வேணாலும் செய்வார். ஆனா இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ உள் கிடைக்கே பார்ப்பாரு. நல்ல ராஜாவாக ஆகணும்னாலும் ஆக்கிடுவாரு. இல்லை சாமி நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னாலும் நினைக்கும்படி செய்வார். ஆனா நம்ம நினைக்கும்படி நம்ம நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறோம், ஆனா சூழ்நிலைகள் வாய்க்க மாட்டேங்கிறது. வீட்டுக்கு போனா ஏதாவது சூழ்நிலை வந்துடுது, அவரை நினைக்க முடிய மாட்டேங்கி. வீட்டுக்கு போனா சமையல் பண்ண வேண்டியிருக்கு, அது முடிஞ்சதும் துவைக்க வேண்டியிருக்கு, அது முடிஞ்சதும் இட்லிக்கு மாவாட்ட வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு வேலையா இருந்தா நாங்க எப்படிதான் இறைவனை நினைக்கிறது அப்படின்னா என்ன? அதே இல்லை, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசிய சங்கரந்தால் மறவாமை. நீங்க எந்த டியூட்டிலனாலும் இருங்க, எங்கனாலும் படிச்சுக்கிட்டு இருங்க, என்ன வேலைனாலும் பார்த்துட்டு இருங்க, அந்த நிலையிலையும் சிவபெருமானை முன்னிறுத்தணும். பெருமானே எல்லாம் உன்னது திருவருள் அப்படின்னு நினைக்கும், சாமியோட திருவருள் நினைக்கும்.
வேலை பார்க்கும்போது சாமிகிட்ட முதல்ல விண்ணப்பிச்சிருங்க. பெருமானே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய செயலா இருக்குன்னு நினைச்சிட்டோம்னா அதை தவறே வந்தாலும் சிவபெருமான் அதை மாத்தி விட்டுறாரு புண்ணியம் வைக்கிற. அப்படி தபோதரருக்கென்று நியமித்த பதார்த்தங்களை அவர்களுக்கு கொடாமல் தானே அபகரித்த வஞ்சகன். ஞானிகளுக்கு வச்சிருந்த பொருளை அபகரிக்கிறவங்களுக்கு போகம் நுகரும் பருவத்திலே இறப்பான். போகம் நுகரும் பருவத்துல இளைஞர் பருவத்துல கல்யாணம் முடிக்கிற பருவத்துல இறக்குறவங்க பூராமே தபோதரர்களுக்கு கொடுக்காததுனால, ஞானிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை அபகரிச்சதுனால கொடாமல் தானே அபகரித்த வஞ்சகன். அவங்க முழுவதுமே முதல்ல என்ன பார்த்தோம், ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்துறவங்க மாதவருடைய கற்பத்தில் இறப்பார்கள். அதுக்கப்புறம் மிருகம் பச்சி கொன்றவர்களுக்கு கொஞ்சம் வெளியில இறப்பாரு. ஈனப்பிறவின்னு ரொம்ப, அதாவது கேவலமான பிறவினா, இப்ப இந்த மழை ஜலத்துல எல்லாம் உயிர்கள் இருக்குல்ல, இன்னும் நிறைய உயிர்கள் இருக்குல்ல, மழை ஜலத்துல புழுவா பிறப்பாங்க, அந்த மாதிரி பிறக்கும். அப்படியும் சில பேர் அப்படி நரகத்துக்கு போயிடுவாங்க, நரக தண்டனை நினைப்பாங்க, அனுஷ்டு மறுபடியும் பிறவி எடுத்து மறுபடியும் நரகத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி ஈனப்பிறவி பிறப்பாங்க. முற்சனனங்களில் மாமிசத்தை விரும்பி புசிக்கும் பொல்லாதவரும், மாமிசத்தை புசித்தவர்கள் என்ன தண்டனை, அடுத்த எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. அது மாமிசத்தை விரும்பி, ரொம்ப விரும்பி புசித்தவர்கள். தோப்பிலையும் நிறைந்த நீர் தேங்கி நிலை தெரிக்க அலையெறிந்த திண்ணியதாகிய ஏரி குள முதலியவற்றின் கரைகளை புத்தியினாலே வெட்டி அழிக்கும் அற்பரும். ஒவ்வொரு செடி கொடி இதெல்லாம் அழிக்கிற ஏரி குளம் இதெல்லாம் மூடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி தவறு செய்யறவர்கள்லாம் அப்படிப்பட்ட அற்பரும் குட்ட வியாதியை அடைவார். குஷ்டம் அவங்களுக்கு வருமா, குஷ்ட வியாதியை அடைவார். குஷ்டம்னா உடம்பெல்லாம் தேமலாகி உடம்பெல்லாம் தழும்பா இருக்கும். இந்த குஷ்ட வியாதி வந்தவங்களுக்கு தெரியும். உறுப்புகள் எல்லாம் குறைந்து நாசமடையும். அந்த ஒவ்வொரு அங்கங்க உறுப்புகள் எல்லாம் தேய்ந்து நாசமடையும். அதுதான் குஷ்ட வியாதின்னு பேரு. அது அருணைநாத பெருமானுக்கு வந்துச்சு, குஷ்டமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் அந்த திருக்கோபுரத்துக்கு மேல போய் முருகான்னு அப்படி விழுந்தாரு. உடனே முருகப்பெருமான் போய் அவரை தாங்கிட்டாரு. என்ன காரணம், விழும்போது முருகான்னு விழுந்தாரு. அதுதான் முக்கியம். விழும்போது எப்படி விழுந்தாரு, முருகான்னு விழுந்தாரு. முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோன்னு 2 திருவடி சாமி தலைமையில வச்சு அவரை தாங்கி வச்சுட்டார். தவறு செய்த காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாட்டை விடாமல் செய்ததனால் உன்னை தாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாகியதுன்னாரு முருகப்பெருமான். அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் அப்படின்னாரு, சும்மா இரு சொல்லற அப்படின்னாரு முருகப்பெருமான். அந்த ஒரு வார்த்தை தான் அவர் அப்படியே மாற்றி போட்டுருச்சு. சும்மாவே இருந்தார் 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு ஞானம். முருகப்பெருமான் நினைக்க அவருக்கு ஞானம். அதே மாதிரி பிரம்மாவை தூக்கி சிறையில் அடைச்சார் முருகப்பெருமான். அடைச்சார்ல, அடைக்கும் அவருக்கு அது சிறையா இல்லையா, அவருக்கு சிறைச்சாலையா இல்ல, அவருக்கு தவச்சாலையா இருந்ததுதான். யாருக்கு, பிரம்மாவுக்கு. சிவபெருமான் கேட்டாரு, முருகன் உன்னைய ரொம்ப வருத்திட்டாரோ அப்படின்னாரா. இல்ல, அது உனக்கு சிறைச்சாலை எப்படி இருந்தது, இல்ல அது சிறைச்சாலை இல்ல, அது எனக்கு தவச்சாலை அப்படின்னாரா பிரம்மா. ஏன்னா சாமி ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா அதை திருத்தத்தான் செய்வாரே ஒழிய அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அவரை திருத்தினாரு, பிரம்மாவை திருத்தினார். படைக்கின்ற கடவுள் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது, அதுக்கு பொருள் தெரியாம இருக்கக்கூடாது என்று திருத்தினார். ரெண்டாவது ஆணவத்தை ஒடுக்கினார். ஒடுக்கி அதுக்கப்புறம் அந்த பதவியை மறுபடியும் அவருக்கு கொடுக்கினார். அப்புறம் தெய்வ யாகம், பிதிரு யாகம், பசு யாகம், மானுட யாகம், பிரம்ம யாகம் என்று கூறப்பட்ட ஓமம் வளர்த்தல் முதலிய 5 யாகங்களில் தனக்கு இயன்ற அதொன்றை செய்யாமல் புசித்தவனும். இந்த 5 யாகத்தை ஏதாவது ஒண்ணு செய்யாம சாப்பிட்டோம் அப்படின்னா தன் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கொண்டு வேறு விகார புத்தியை ஒளிந்த உத்தமியை ஆசைப்பட்டவனும், உத்தமி மேல ஆசைப்பட்டவர்களும், பதிவிரதி ஆகிய மனைவியை விட்டு பொய்யை மெய்யாக சொல்லி பசப்பும் போது மடவாரை கூடும் பாவி ஆகிய பொல்லாதவருக்கு முள்பன்றியாக பிறப்பார்கள். அவங்கள மறுபடியும் எதா பிரிப்பாங்களா, முள்ளா இருக்கும் பாத்தீங்கன்னா முள்ள மன்றிப்பாங்களா, அதுதான் முள் பன்றியா முள்ள மன்றியாக பிறப்பார்.
இந்த பிறவின்னு வந்துட்டாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிறவின்னு எடுத்துட்டாலே துன்பம் தான். அதனாலதான் ஞானிகள் எல்லாம் பிறவாமை வேண்டும் கேட்டாங்க. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் காரைக்கிழமையார். வேண்டும்கால் வேண்டும் பிறவாமை மற்றவை யான் வேண்டாமை வேண்டவரும் திருவள்ளுவர். எல்லாரும் எப்படி கேட்கறாங்க பாருங்க, பிறவாமை தான் கேட்கறாங்க. ஏன்னா பூமிக்கு வந்துட்டாலே பிறவின்னு எடுத்துட்டாலே எந்த பிறவி எடுத்தாலுமே துன்பம் கண்டிப்பாக உண்டு. இந்த பூமி உலகத்துல மட்டும் கிடையாது, எந்த அண்ட சராசரங்கள்ல எங்க போய் நீங்க பிறந்தாலும் துன்பம் உண்டு. இன்பம் எங்கதான் நிலைச்சிருக்கும் அப்படின்னா, தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்கிட்ட போனதான் நித்திய ஆனந்தம். மற்ற எந்த இடத்துலயுமே ஆனந்தம் கிடையாது. இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுல நீங்களே அனுபவிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு துன்பம் வரும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து எந்த விஷயத்துல புதுசா ஒரு விஷயம் உள்ள வருதுன்னு பாருங்க. துக்கம் அடையும் போதே நீங்க பாப்பீங்க, அடுத்து ஏதோ ஒரு இன்பம் உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வரும். இப்படி இறக்கும் வரை வந்துகிட்டே இருக்கும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதே நிலைதான். கோடீஸ்வரனுக்கு இதுதான் நிலை. இன்ப துன்பம் மாறி என்கிட்ட ரொம்ப சொத்து இருக்குன்னு சொல்லி அவங்க எந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? மனவியாதி, மனசுல வியாதி இருந்துகிட்டு இருக்கும், மனதால துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரவருக்கு தகுந்த மாதிரி கடை வச்சிருப்பாங்க. ஏழை வாழைகள் 1000 2000 வச்சிருப்பாங்க. கொஞ்சம் மேலானவங்க 1 லட்சம் 2 லட்சம் கடை வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல உள்ளவங்க 1 கோடி 2 கோடி கடை வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலவங்க 10 கோடி 20 கோடி இந்த மாதிரி கேட்டகரியில இருப்பாங்க. ஒண்ணு கடன்னால பிரச்சனை இருக்கும். சரி, எல்லாம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்காது, அந்த மாதிரி துன்பம் வரும். சரி, குழந்தை குட்டிலாம் இருக்கு அப்படின்னா பிசினஸ்னால தொந்தரவு வரும். இப்படி பிசினஸ்லாம் நல்லா இருந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தொந்தரவு இருக்கும். சென்னையில டாக்டர் சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு போனாங்க. அவங்க இடத்துல கெட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போய் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கொடுக்காததான் பெரிய பிரச்சனை. ஒரு அடி கொஞ்சம் இதாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு கேஸுன்னு ஏறிடுவாங்க. அப்படித்தானே இருக்காங்க இந்த உலகத்துல. ஏன் இடங்கிற நீ எப்படியா நீ உரிமை கொண்டாடலாம் அவனு? இதெல்லாம் யார் இடம்? சிவபெருமான் இடம். சிவபெருமான் பாப்பாரு. இப்போ புதுசா குடி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு குடி வராங்க வச்சுக்கோங்களேன், பள்ளி போவோம், பாச்சா போவோம், அவங்க அடிச்சு கொள்வாங்களா? என்ன செய்வாங்க? அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுவா இருந்தா இருந்துட்டு போகுது, பள்ளி இருந்தா இருந்துட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அது போல சிவன் ஒரு இடத்த நாம பட்டா போட்டுக்கிட்டு என்ன செய்வோம், சாமி பாப்பாரு, கொஞ்ச நாள் இருப்பா, இருந்து வாழ்ந்துட்டு போட அப்படின்னு சாமி. அந்த பள்ளி மாதிரி இருக்கிற வரைக்கும் ஏன் இடம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் போடா அப்படின்ட்டு அப்படிதான் இருக்கோம். அந்த பள்ளி மாதிரிதான் நம்ம ஏன் இடம் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுட்டு தானே போக முடியும். கொண்டு போக முடியுமா? இடத்த கொண்டு போக முடியுமா? முடியாது, யாராலையும் முடியாது. சரி, கோடி சொத்து வச்சிருக்கேன், கொண்டு போக முடியுமா? முடியாது. அது போல சாமி பாப்பாரு, எத்தனை நாள் தான் சொல்லுவேன், நீ இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், சொல்லிட்டு போ அப்படின்ட்டு சாமி அப்படின்றாரு. அது மாதிரிதான் நம்ம எல்லாத்தையும் நம்ம உரிமை கொண்டாடிக்கிறோம். எல்லா பொருளுமே இறைவனுடைய பொருள். ஒரு மலர் பறிச்சு கொடுக்கறனா கூட அது யார் பொருள்? ஒரு மலர் சாமி பறிச்சுட்டு வரீங்க, அது யார் பொருள்? சாமியோட பொருள். நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நம்ம தான் ஏழை, சாமி தான் செல்வந்தன். நம்ம கிட்ட ஒரு பொருளும் கிடையாது. அவர் பொருளை வச்சுக்கிட்டே நம்ம பட்டா போட்டுக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு அவர் பொருள் அவர் இடத்துல இருந்துக்கிட்டு இது ஏன் இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இறைவனுடைய இடம்னு நம்ம சொல்லணும். ரூல்ஸ் படி அப்படிதான் சொல்லணும். ஆனா கோர்ட்ல அது செல்லாது. சரி, அப்படி நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லாம் இறைவன் தந்தது, இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்ததுன்னு நினைக்கணும். அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு? படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, உடுத்த கந்தை துணி உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு, இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது அப்படின்னு நினைக்கும். அவ்வளவுதான். சரிதானா? சரி, அடுத்தது இந்த யாகத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி புசிக்கணும் அப்படின்னா, அதாவது பதிவிரதையை என்ன செய்யக்கூடாது, அவங்கள தவறாக பார்க்க கூடாது, அவங்களோடு கூடக்கூடாது. அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் என்னதான் பிறப்பாங்களா, முள்ளம் மன்றியாக வந்து பிறப்பார்கள்.
அந்நிய கோத்திரத்தில் பிறந்த கன்னிகையை விவாகம் செய்யாமல் தன் கோத்திரத்தில் பிறந்த கன்னியை விவாகம் செய்தவன் ஊர் நாயாக பிறப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்னது, அக்கா தங்கச்சி, இது அவங்களுக்கு அந்நிய விவாகம் பண்ண பிரச்சனை இல்லை. தன் இதுக்குள்ளே பண்ணா என்ன அர்த்தம்? அப்ப அக்கா தங்கச்சி முடிக்கிறது தானே அர்த்தம். அப்படித்தானே வரும். அதாவது மற்ற கோத்திரத்தை முடிக்காம தன் கோத்திரத்துல முடிச்சா அப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி அப்படி முடிச்சா இப்ப சொந்த வந்த வரும்போது இப்ப தங்கச்சி முறை வருதுன்னு வச்சுக்கோங்க. சில பேர் அப்படிலாம் முடிக்கிறாங்கல்ல. அப்படி முடிச்சா ஊர் நாயா வந்து பிறப்பாங்க மறுபிறவில. புரியுதா? புரிஞ்சுச்சா? இப்படிதான் இருக்கு. அப்படி தெரியாம முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஊர் நாயா பிறப்பாங்க. தனம் கொடுத்து தர்மம் செய்யும் கர்த்தாவுக்கு அவன் கையில் தனத்தை வாங்கி தர்மத்தை குறைவர நடத்தும் நமக்கு புண்ணியம் இருக்கும் என்று எண்ணி அன்னச்சத்திரம் முதலிய கிருபையால் விசாரிப்பதே முறைமை அல்லாமல் தனக்கு ஒரு பிரயோஜனம் எண்ணி விசாரிப்பவன் சண்டால் நாய் பிறந்து பின்பு நாயாகவும் பிறப்பான். ஒரு பொருளை ஒப்படைக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதை ஒப்படைக்காம தன் தேவைக்கு ஒதுக்கணும் அப்படின்னா அவன் மறுபிறவில ஊர் நாயாக வந்து பிறப்பான். ஏன் அந்த அன்னச்சத்திரத்தை நல்லா பாதுகாத்து நல்லபடி அந்த இதை நடத்து அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒப்படைச்சா அவன் தந்தைகளுக்காக ஒதுக்கி செய்யாம இருந்தான் அப்படின்னா அவன் மறுபிறவி என்னதான் பிறப்பான்? ஊர் நாயாக சண்டாளனாக வந்து பிறப்பான். திருநாய் தான் ஊர் நாய். அது குரு நிந்தனை செஞ்சவங்க எல்லாருமே குரு நிந்தனை செஞ்சவங்க 100 பிறவி திருநாயா பிறப்பாங்க. குரு நிந்தனை செய்யவங்க அதுவும் பாருங்க 100 பிறவி திருநாயா பிறந்து வண்டிலையும் இதுலயும் அடிபட்டே சாவாங்களாம் அப்படின்னு நமக்கு திருமந்திரத்துல சொல்றாரு. இப்ப எத்தனையோ நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா வண்டியில அடிபட்டு இறந்து கிடக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே குரு நிந்தனை செஞ்சதுதான் நாய்கள். அது ஒரு பிறவி. இம்மை பயனாகிய திரவிய முதலியவற்றை எண்ணாமல் சிவபெருமானது ஆலயத்தில் வைபோகமாய் மகா பூசைகளை செய்விப்பவர்களே மறுமை பயனை அடைவிப்பவர்கள். இம்மை பயனை குறித்து சிவபெருமானது காரியங்களை விசாரிப்பவர் தன் கீர்த்தியையும் ஒழித்து நாயாய் பிறந்து பின்பு சண்டானாய் பிறப்பார். சிவபெருமானுடைய அந்த திரவிய பொருள்களை எல்லாம் அபகரிப்பவர்கள். இப்ப நீங்க கோயிலுக்கு ஒரு வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாங்கிட்டு வரும்போது இன்னொருத்தர் அதை அபகரிச்சார் அப்படின்னா அவங்க வந்து ஊர் நாயை வந்து பிறப்பாங்க. நாயாவா அவங்களுடைய புகழெல்லாம் ஒளிந்து நாயாய் பிறந்து சண்டாளராய் பிறப்பார்கள். சிவபெருமானுக்கு ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டு வரீங்களா, கோயில் வாங்கிட்டு வரீங்கன்னா அதை இன்னொருத்தவங்க அபகரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஊர் நாயாகவும் சண்டாளராகவும் வந்து பிறப்பார்கள் மறுபிறவில. சிவத்திரவிங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அபகரிக்க கூடாது. இந்த அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மணியை யாரும் எடுத்து போயிட்டாங்க. எடுத்துட்டு போனாங்களா சார்? அவங்க எல்லாம் மறுபிறவி என்னது? ஊர் நாய் தான். தெருநாய் சண்டாளராக வந்து பிறப்பாரு. சிவாலயங்கள்ல எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது. மணியை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. மேல கலசத்தையே தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கலசத்தையே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் மறுபிறவில ஊர் நாயாக பிறப்பாரு. ஒருவர் தம்முடைய குருவை பெரியவர் என்று எண்ணி இருப்பதே முறைமை. தன்னுடைய குரு வந்து உயர்ந்ததாக நினைக்கணும். அது அல்லாமல் பிறரை நோக்கி உங்களுடைய குருவர் என்று அறியார் என்று சொல்லும் மகா பாதகரும். அடுத்த குருநாதரை போய் உங்க குருநாதர் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் அந்த குருநாதரை போய் நம்ம இகழ்வா பேசக்கூடாது. பேசினால் நம்ம குரு தான் உயர்வு, மற்ற குருலாம் உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை தாழ்வாக பேசினால் மகா பாதகரும் முடவருமாயும் உருவ முதலியவற்றை பார்க்க கண்ணில்லாத குருடருமாய் பிறப்பார்கள். காலு முடமாயிரும், கண்ணு தெரியாம பிறப்பார்கள். அந்த மாதிரி வந்து பிறப்பார்கள். குருநாதரை இகழ்வாக பேசு. இப்படி நிறைய இருக்கு. ஆனா காலம்தான் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் யாரையெல்லாம் அது மட்டும் இல்ல, அவ்விடத்தில் அந்த குருவை நிந்தனை செஞ்சவங்க செவிடராயும் பிறப்பார்கள். யார் செவிடா பிறப்பாங்கன்னா, இப்படி குருநாதரை வந்து தவறா பேசும்போது ஒருத்தருக்கு செவி கொடுத்து கேட்கற பாருங்க, அவன் மறுபிறவில செவிடராக வந்து பிறப்பாரு. புரிஞ்சுச்சா? அதை கேட்க கூட கூடாது. இன்னொரு குருநாதரை அவர் தவறா சொல்லும் போது கேட்டா கூட குற்றம். அது கூட செவிடராக வந்து பிறக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தவறு செய்ய மாட்டோம்ல. ஒட்டு கேட்டா இப்ப இந்த பிறவிதான் செவிடராய் வந்து பிறப்பார்கள் மறுபிறவில. ஒரு வீட்டுல ஒட்டு கேட்டதுனால குடும்பமே ரெண்டாயிருச்சு. ஒரு குடும்பத்துல ஒட்டு கேட்டதுனால குடும்பமே ரெண்டாயிருச்சு.
என்ன பேசுறாங்கன்னு மாமனார் மாமியார் பேசுறது ஒட்டு கட்டதுனால குடும்பமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தேவையா? மாமனார் மாமியார் இன்னும் பேசிட்டு போறாங்க, இவங்களுக்கு என்ன வேலை? இவங்க வீட்டுல இருக்கு இடத்துல இருக்க வேண்டியதானே? இதை விலைக்கேட்டு கதவு பக்கத்துல போய் ஒட்டு கட்டதுனால குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க. நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. கண்ட உண்மை. இனிமே யாரும் என்ன செய்யக்கூடாது? ஒட்டு கட்டவே கூடாது. பொதுவாகவே ஒட்டு கட்ட கூடாது, பெரிய பாவம். நம்ம இந்த உலகத்துல எப்படிதாங்க இருக்கணும்? நான் என்னதாங்க செய்யணும் அப்படின்னா, செத்தாரை போலே திரி. உலகத்துல எப்படி இருக்கணும்? செத்தாரை போலே திரியணும். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. பட்டத்துல அப்படிதான் இருந்தாரு, இப்படி வச்சு படுத்து இருந்தாரு. எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு இருக்கட்டும். ஓ நீங்க கேட்கல? வந்தாரு அப்படி வயலோரத்துல அப்படியே படுத்திருந்தாரு. இப்படி தலையை அப்படி கையை வச்சு படுத்திருந்தாரு. 2 பெண்கள் அப்படி தண்ணி எடுக்க அப்படி வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி அழகா, இப்படி வந்து ஒரு பொண்ணு நல்ல விதமா சொல்றா பண்ணத்தார, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வந்து வருதுக்காரு மாதிரி, இவர் தாண்டி உண்மையான துறவி அப்படின்னாரு அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா இன்னொரு அம்மா சொல்லிச்சு, 2 பேரும் கூட தண்ணி எடுத்து வந்தாங்களா, நீ ஒண்ணு, இவருக்கு வந்து துறவு வந்திருக்காங்க, அங்க பாரு கை சோகம் கேட்க பாரு, இப்படி கையில எப்படி வச்சு படுத்திருக்காரு, இவர் போய் துறவிங்க அப்படிங்கிறதும் பார்த்தாரு. ஆகா அப்படின்ட்டு இவர் தண்ணி எடுக்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவர் கையை எடுத்துட்டு இப்படி படுத்திருந்தாரு. 2 பேரும் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பத்தியாடி நீ சொன்னதுமே பத்தியா, கையை எடுத்துட்டு இப்ப எப்படி இருக்காரு பத்தியா, இவர் தான் உண்மையான துறவி. நீ ஒண்ணு வந்து சேர்ந்துட்டவாரு, இன்னும் இவருக்கு துறவே வரல. என்ன நீ சொல்ற? ஆமா நம்ம பேசுறது ஒட்டு கட்டாருல்ல, அவருக்கு இன்னும் இவருக்கு துறவு வரல அப்படின்னாங்க. அப்பதான் பார்த்தாரு, இனிமே ஒட்டும் கேட்கக்கூடாது, செத்தாரை கூட தெரியுது இந்த உலகத்துல யாரு என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டுறேன். இது அவங்களுக்கு அப்படியே இந்த உலகத்துல இருக்கும். நீங்க எது சொன்னாலும் இந்த உலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நல்லது செஞ்சாலும் பேசும், கெட்டது செஞ்சாலும். நீ உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போய்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். எல்லாம் ஈசன் செயல்னு சொல்லி சிவபெருமானை முன்னிறுத்தி எந்த காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வராது? அதுல துன்பம் வராது என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து போகை சிறந்து இந்த சிவதர்மோத்தரத்தை நீங்க கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசி குருநாதா சிவகாம சுந்தரிதன் வர பாலகந்த இனசெயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இன்பவது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொடும் நிஜ தேவனம் கிருத நலமான விஞ்சை கதிர்விலை கோவே தேவயானை அம்புரமின் மனவாட சம்பமுரு திரள் மீற மிஞ்சி கதிர்வடிவேரா திரு ஆவினன் குடியில் வருவேல் கவுந்தரிக ஜெகவேவை கண்ட வீர பெருமாளே ஏராயவர்மொழி விஞ்ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்யான பானுவாகி குயிலாரும் புடல் திருவாவூர் திரைவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபடியோன் திருவரப்பு நெருவொலி தலைகமாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறி ஒழுப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதுவேக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்முறை அரண்கள் ஓங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மையம் நீடுக மாமலை கொண்டுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வ திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே நாடு சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம்